170 திரைப்படம். ஒரு நடிகர் தன்னோட முன்னணி அந்தஸ்தையும் வணிக மதிப்பையும் இத்தனை வருஷமா காப்பாத்திட்டு வராரு அப்படிங்கிறது ஒரு அசாதாரணமான விஷயங்க. அந்த வகையில ரஜினிகாந்த் பண்ணியிருக்கிறது மிகப்பெரிய சாதனை. ஆனா ஜெய்பீம் அப்படிங்கிற சிறந்த திரைப்படத்தை கொடுத்த ஞானவேல் அவரோட அடுத்த படத்துல ரஜினிகாந்த் கூட கூட்டணி வைக்கிறாரு அப்படிங்கிற தகவல் சினிமாவை தேடி தேடி பாக்குற ரசிகர்களுக்கு கண்டிப்பா அதிர்ச்சியான ஒரு விஷயமா தான் இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா அறிமுக திரைப்படத்திலேயே சின்ன பட்ஜெட்ல சமூக அக்கறையோட லட்சிய படமா தன்னோட கனவு படத்தை முதல் படமா எடுத்து விமர்சனங்கள்லயும் பாராட்ட வாங்கி சாதனை பண்ணிருப்பாங்க அந்த இயக்குனர். வணிக ரீதியாகவும் வெற்றி பெற்ற அந்த இயக்குனரை அடுத்த பெரிய நடிகரோட படத்தை இயக்குறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. அந்த வாய்ப்பை பெரும்பாலான இயக்குனர்கள் இந்த இடத்துலதான் சறுக்கிடுவாங்க. ஏன் அப்படின்னா பெரிய நடிகரோட கால் ஷீட், பெரிய பட்ஜெட், டெக்னிக்கல் டீம், நல்ல சம்பளம் அப்படின்னு வாய்ப்பை மறுக்க முடியாது. அதோட ரஜினிகாந்த் மாதிரி ஒரு கமர்ஷியல் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு நடிகர்களுக்கு இவங்களோட யதார்த்த கதையை மட்டும் கொடுக்க முடியாது. வணிக ரீதியா மக்களை என்டர்டைன் பண்றதுக்கான விஷயங்களையும் அதுல சேர்க்கணும். அப்படி சேர்க்கிறப்ப முழுமையா வணிகத்துக்காக மட்டுமே படம் எடுத்து சறுக்கி அவங்களோட உண்மையான அடையாளத்தை தொலைச்சிடுவாங்க. இப்ப போட்டி போட்டு பெரிய நடிகர்களோட படத்தை இயக்குறதுக்கு வாய்ப்பு கொடுக்கிற தயாரிப்பாளர்கள் அப்புறம் அவங்க கிட்டக்க வரவே மாட்டாங்க. வேற ஒரு வெற்றி படத்தை கொடுத்த இயக்குனரை தேடி போயிடுவாங்க. அதிகபட்சமா இந்த நிலைமை தான் நிறைய இயக்குனர்கள் சந்திச்சுட்டு வராங்க. சில இயக்குனர்கள் இதுல இருந்து மீறி சாதனையும் படைச்சிருக்காங்க. கிளாஸ் மாஸ் அப்படின்னு ரெட்ட குதிரையில சவாரி செஞ்சு வெற்றி பெறுவாரா ஞானவேல் அப்படிங்கறத நம்ம பொறுத்துதான் பார்க்கணும். படத்தோட ட்ரெய்லரை பாக்குறப்ப நமக்கு சில கருத்துக்கள் இருக்கு. அது என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். வேட்டையன் படத்தோட ட்ரெய்லர் ஒரு ஜனரஞ்சகமான திரைப்படத்தோட வழக்கமான அம்சங்கள் இருக்கும். அதோட சேர்ந்து சமூக பிரச்சனையோட தீவிரத்தையும் எதிர்கொள்ளும் தன்மையும் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. ஆனா படம் என்கவுண்டரா ஆதரிக்குமா ஆதரிக்காதா அப்படிங்கிற சந்தேகமும் கூடவே இருக்கு. ஏன் அப்படின்னா ஜெய்பீம் மாதிரி ஒரு திரைப்படத்துல பெண்கள் மேல இருக்கிற பாலியல் வன்முறைகள் தொடர்கதையா ஆகிட்டு இருக்கு. இப்ப சமீபமா கொல்கத்தால நடந்த மருத்துவரோட பாலியல் வன்புணர்வு எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் தெரியும். அது மாதிரி ஒரு சம்பவத்தோட தான் இந்த படத்தோட ட்ரெய்லர் ஆரம்பிக்குது. அதுக்காக மக்களும் மாணவர்களும் போராடுற மாதிரி ஒரு காட்சியோட தான் வேட்டையன் ட்ரெய்லர் தொடங்குது. குற்றவாளியை கைது செய்யணும், குற்றங்களை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு பொதுமக்கள் ஆவேசமாகவும் சமூக ஆர்வலர்கள் கேள்வி கேட்கிற மாதிரியும் பரபரப்பான சூழ்நிலைகளை இந்த ட்ரெய்லர் காட்டுது. குற்றவாளிகள் தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டால்தான் வேட்டையன் திரைப்படத்தோட ட்ரெய்லர் பாக்குறப்ப அடிப்படையில இது என்கவுண்டருக்கு ஆதரவா இருக்கிறவங்களுக்கும் எதிர்க்கிறவங்களுக்கும் உள்ள போராட்டமா இருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட கணிப்பு. பெண்கள் மீதான பாலியல் வன்முறைகளுக்கு என்கவுண்டர் அவசியம் அப்படின்னு ரஜினி சொல்ற மாதிரியும் ஒரு அநீதிய நீதியாலதான் எதிர்கொள்ளணும், இன்னொரு அநீதியால இல்ல அப்படின்னு நீதிபதியா இருக்க அமிதாப் பச்சன் சொல்ற மாதிரியும் இந்த படத்தோட காட்சிகள் ட்ரெய்லர்ல காட்டப்பட்டிருக்கு. இதுவே இந்த படத்தோட மையமா அமையறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. வழக்க சீக்கிரமா முடிக்கிறதுக்காக அப்பாவி பழங்குடி மக்கள் மேல பழி போட்டு அவங்களை கைது செஞ்சு துன்புறுத்துற மாதிரியான ஒரு கதைக்களத்துலதான் ஜெய்பீம் பயணிச்சிருந்தது. அது நமக்கு எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு நமக்கு எல்லாம் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் ஒரு உச்ச நடிகரை வச்சு இந்த படத்துல அதே மாதிரியான கருத்து தான், ஆனா இது எப்படி இந்த படத்துல கொண்டு போக போறாரு அப்படிங்கிறது அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. குற்றத்தை தடுக்கிறதுக்காக சட்டத்தை கையில எடுக்கிற ஒரு காவல் அதிகாரிக்கும் அதை விமர்சிக்கும் நீதிபதிக்கும் இடையிலான போராட்டமா இந்த வேட்டையன் படம் இருக்கலாம். இந்த நோக்கத்துல அமிதாப் பச்சன், ரஜினிகாந்த் இருவருக்கும் முக்கியமான காட்சிகள், ஸ்கிரீன் ஸ்பேஸ் இந்த படத்துல இருக்கும் அப்படின்னு தெரியுது. அது தவிர ராணா தகுபதி, ஃபஹத் ஃபாசில், மஞ்சு வாரியர் அப்படின்னு இந்த படத்தோட காஸ்டிங்கும் அவ்வளவு அட்டகாசமா அமைஞ்சிருக்கு. தென்னிந்தியா மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த இந்திய சினிமாவுமே இந்த படத்தை பார்க்கக்கூடிய அஜெண்டா இந்த படத்துல சிறப்பா தெரியுது. இந்திய சினிமால போலீஸ் அதிகாரியா நடிக்கக்கூடிய உச்ச நட்சத்திரம் மிகையான சாகசங்கள் செய்வாரு, 4 பேர்த்த பறக்க விடுவாரு அப்படிங்கிற காட்சி அமைப்புகளும் இந்த படத்துல இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா எந்த வன்முறை நோக்கத்திலையும் இல்லாம சமூகத்துக்கு அபத்தமான விஷயங்களை சொல்லாம வேட்டையன் ஒரு நல்ல சமூக அக்கறையான உரையாடல்களை உருவாக்கும் அப்படின்னு நம்புவோம். மனசிலாய பாட்டு பயங்கரமான ஹிட் அடிச்சாலும் படத்தோட ட்ரெய்லர் பாக்குறப்ப அனிருத் அவர்கள் இந்த திரைப்படத்துக்கு ஒரு மிதமான இசையை தான் கொடுத்திருப்பாரு அப்படிங்கிறது தெரியுது. வேட்டையன் திரைப்படம் சமூக நீதி அக்கறையுடன் ஒரு நல்ல ஜனரஞ்சகமான திரைப்படமாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ, நல்ல விமர்சனத்தோடு சந்திக்கிறேன். நன்றி. ஒரு மூளை செலவைக்கும் சிக்காம, ஆணாதிக்கத்துக்கு அடிபணியாம, நெஞ்சு உறுதியோட போராடுற கொட்டுக்காளிக தான் ஒரு சமூகத்தோட வாழ்க்கைய, கனவை நெஞ்ச ஒரே வைக்கிற மாதிரி நம்ம என்ன மத்தவங்களுக்கு கொடுக்கிறோமோ அது எவ்வளவு பல மடங்கு நமக்கு கிடைக்கும்